ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே எல்லா சேனல்களுக்குமே வந்து குறைய போகுது. அதை வந்து முன்னாடியே வந்து இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன நோட்டிஃபிகேஷன், அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஷவுட் அவுட், உங்கள் சேனலில் ஏதாவது நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8056 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. நம்ம ஜாயின் பட்டன் இல்லைன்னா ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே ஜாயின் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாருக்குமே சப்ஸ்கிரைபர் 100% குறைய போகுது அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. திடீர்னு சப்ஸ்கிரைபர் ஏன் குறைஞ்சிருச்சு அப்படின்ட்டு யாரும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் சந்தேகப்பட வேண்டியதில்லை. இந்த ரீசனுக்காக தான் குறைய போகுது அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மேலே ஒரு சின்னதாக உங்கள் டேஷ்போர்ட்லையும் இதே மாதிரி வந்திருக்கும். எல்லா சேனலுக்குமே வந்திருக்கு இது. அதாவது ஓவர் தி நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ், அதாவது இன்னும் கொஞ்சம் நாளையில் வந்து உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபரை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். அதாவது ஸ்பாம் சப்ஸ்கிரைபரை ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் லேர்ன் மோர்னு மேலே இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம். லேர்ன் மோர்னு இருக்குது. லேர்ன் மோர் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னம்னா நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். என்னென்ன ரீசனுக்காக இவங்க வந்து சப்ஸ்கிரைபர்லாம் ரிமூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எந்தெந்த சப்ஸ்கிரைபர்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிமூவிங் க்ளோஸ்டு அக்கௌண்ட் ப்ளஸ் ஸ்பேம் சப்ஸ்கிரைபர். அதாவது க்ளோஸ்டு அக்கௌண்ட், ஒருத்தவங்க உங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, பட் ஆனால் அவங்க சேனல் வந்து அவங்க மெயில் ஐடியாக இருக்கட்டும், அவங்க அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே க்ளோஸ் ஆயிரும்ல. க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி க்ளோஸ்டு அக்கௌண்ட்டில் உள்ள சப்ஸ்கிரைபரை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி டெர்மினேட் ஆன சேனல்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாலிசி வயலேஷன் பண்ணது, அது சம்மந்தமான டெர்மினேட் ஆன விஷயங்கள் சேனல்கள்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. இங்கே கீழே வந்து ஸ்பேம் சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆர்டிஃபிஷியலாக, அதாவது நீங்கள் ஏதாவது பணம் கொடுத்து பர்ச்சேசிங் பணம் கொடுத்தோ இல்லை ஆர்டிஃபிஷியலாவோ தேர்ட் பார்ட்டி ஆப் மூலியமாகவோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க அப்படின்னாலும் அந்த சப்ஸ்கிரைபரையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதிகபட்சமாக வந்து ஒரு 10% உங்கள் சேனலில் இப்போ இருக்கிற சப்ஸ்கிரைபரை விட ஒரு 10% சப்ஸ்கிரைபர் ரிமூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா செல்வா டெக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 72,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆவரேஜாக அவங்க ரெகுலராக நம்ம மந்த்லி வாட்ச் பண்ணுறது வந்து 72,000 பேர் பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதில் எவ்வளோ ஸ்பாம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியாது. ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். மேபி உங்களுக்கும் உங்கள் சேனலையும் சீக்கிரமே வந்து சப்ஸ்கிரைபர்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.